கலியுகம். ம். கலியுகத்த பத்தி கிருஷ்ணர் மகாபாரதம் ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாரு. மக்கள் கலியுகத்துல இப்படிதான் இருப்பாங்க. ம். இப்போ மகாபாரதம் நடந்த யுகம் பாத்தீங்கன்னா துவாபர யுகம். ம். அடுத்தது பாத்தீங்கன்னா கலியுகம். ம். சோ கலியுகத்துல மக்கள் இப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அது வெறும் கதையா இருந்தா கலியுகத்தை பத்தி இவ்வளவு தத்ரூபமா யாராலுமே சொல்லியிருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக. இதுவுமே ஒரு விஷயம் தான். இதுல நான் சொன்ன மாதிரி மகாபாரதத்தை எழுதிய வியாசருமே ஒரு கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வரைக்குமே அவர் கலியுகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அதுல சொன்னதுனால ஒருவேளை அவர் இன்னொரு அவதாரம் தான். ஸோ இப்போ நம்ம அடுத்து எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருடைய அடுத்த அவதாரம் கல்கி அவதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் வியாசர் தான் கல்கி அவதாரம், ஏன்னா அவரும் இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது எல்லாருமே ஒவ்வொரு கோணத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ யாருக்குமே இதுதான் சொல்யூஷன் இதுதான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு கோணத்துல இருந்து வியாசரையும் கூட ஒரு கிருஷ்ண பரமாத்மாவா தான் பார்க்குறாங்க.